வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் எல்லோருமே ஒரு கேள்வி கேட்போம். நான் எதுக்காக பிறந்தேன்? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நம்மக்கிட்ட ஒரு கனவு இருக்கும், ஆனால் அதை தேடி போக பயம் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஆசைகளை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுருப்போம். ஆனால் பிரபஞ்சம் நமக்காக ஒரு ரகசியத்தை வச்சுருக்கு. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு ரசவாதியாக மாறணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வெறும் ஒரு பையனோட பயணம் கிடையாது, இது உங்களுடைய பயணம். இதுதான் பவுலோ கோயலோ எழுதின உலக புகழ்பெற்ற தி ஆல்கெமிஸ்ட். இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் ஒரு விஷயத்தை மனசார விரும்பினா இந்த முழு பிரபஞ்சமே அதை நீங்கள் அடையணும்னு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. உங்களோட பர்சனல் லெஜண்ட், அதாவது உங்கள் வாழ்க்கையோட உண்மையான லட்சியத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோ அப்படின்னு ஒரு ஆட்டு இடையன் இருந்தான். அவனுக்கு படிப்பறிவு இருந்தாலும் உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஆசையினால தான் ஆடு மேய்க்கிற தொழில் தேர்ந்தெடுத்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வருது. எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு புதையல் இருக்கிறதா அந்த கனவு சொல்லுது. மெல்கிசெடேக் அப்படிங்கிற ஒரு வயசான ராஜாவை சந்திக்கிறான். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ உன்னுடைய கனவை நோக்கி போகும்போது இந்த உலகமே உனக்கு சிக்னலை கொடுக்கும், அதை கவனிக்க தவறாத. சாண்டிகோ ஒரு முடிவெடுக்கிறான். தன்னோட ஆடுகளை விற்றுட்டு அந்த புதையலை தேடி ஆப்பிரிக்காவுக்கு பயணப்படுறான். ஆனால் வாழ்க்கை அவன் நினச்ச மாதிரி அமையல. ஆப்பிரிக்கா போன முதல் நாளே அவன் ஏமாற்றப்படுகிறான். அவன்கிட்ட இருந்த எல்லா காசையும் ஒரு திருடன் பறிச்சுக்கிட்டு போயிடுறான். ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் நிற்கிறான். அப்போது அவனுக்கு 2 வழி இருந்தது. ஒன்று, நான் ஏமாத்துட்டேன்னு அடுத்துட்டு திரும்ப போகிறது. இன்னொன்று, இதுவும் ஒரு பாடம்னு நினச்சி முன்னாடி போகிறது. அவன் 2வது வழியை தேர்ந்தெடுத்தான். ஒரு கண்ணாடி கடையில் வேலைக்கு சேர்றான். அங்கே அவனோட உழைப்பால் அந்த கடையை லாபத்துக்கு கொண்டு வர்றான். 1 வருஷம் கழித்து நிறைய காசோட திரும்ப ஊருக்கே போயிருக்கலாம். ஆனால் அவன் பிரமிடுகளை தேடி பாலைவன பயணத்தை தொடர்றான். பாலைவன பயணத்தில் அவன் பாத்திமாங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறான். பார்த்த உடனே காதல். புதையல் வேணாம், இவரோடவே இங்கேயே தங்கிடலாம்னு அவன் மனசு அலையிற போதுதான் அந்த ரசவாதியை சந்திக்கிறான். உன் இதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன் புதையலும் இருக்கும். காதலுக்காக உன்னுடைய லட்சியத்தை கைவிடாதே. உண்மையான காதல் உன்னுடைய லட்சியத்துக்கு தடையாக இருக்காது. ரசவாதியோட உதவியோட அவன் பாலைவனத்தோட மொழியை படிக்கிறான். காத்துக்கிட்டையும் சூரியன்கிட்டையும் பேசுகிறான். அதாவது இயற்கையோடு ஒன்றி போகிறான். ஒரு வழியாக அவன் பிரமிடுகளை அடைகிறான். அங்கே மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே வந்த சில கொள்ளையர்கள் அவனை அடித்து துன்புறுத்துகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. சாண்டியாகோ தன் கனவை பற்றி சொல்கிறான். அப்போது அந்த கொள்ளையன் சிரிக்கிறான். முட்டாளே, எனக்கும் ஒரு கனவு வந்தது. ஸ்பெயின் நாட்டில் ஒரு பழைய சர்ச்சுக்கு அடியில் புதையல் இருக்கிறதா ஒரு கனவு வந்தது. ஆனால் நான் உன்னை மாதிரி லூசு கிடையாது, கனவு நம்பி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சாண்டியாகோ அதிர்ந்து போகிறான். ஏன்னா அந்த கொள்ளையன் சொன்ன இடம் சாண்டியாகோ தன் ஆடுகளோட ஆரம்பத்தில் தூங்கின அதே இடம்தான். சாண்டியாகோ திரும்ப தன் நாட்டுக்கே போகிறான். அந்த இடத்தை தோன்றான். அங்கு நிஜமாகவே புதையல் இருந்தது. இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ புதையல் அங்கே இருந்துச்சுன்னா அவன் ஏன் அவ்வளோ தூரம் அலைஞ்சான் அப்படின்னு. பதில் இதுதான். அவன் அந்த பயணத்தை மேற்கொள்ளலைன்னா அவனுக்கு பாலைவனத்தோட மொழி தெரிஞ்சிருக்காது, பாத்திமா கிடைச்சிருக்க மாட்டா, தன்னைத்தானே ஜெயிக்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைச்சிருக்காது. புதையலுங்கிறது அந்த தங்கம் மட்டும் இல்லை, அந்த பயணத்தில் அவன் கற்றுக்கிட்ட அனுபவம் தான் உண்மையான புதையல். உங்களுக்கான பாடம், உங்கள் கனவு உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் தேடுற அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பயப்படாதீங்க, முதல் அடி எடுத்து வைங்க, உலகம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கனவு இருக்குது, அதை நோக்கி போக என்ன பயம் தடுக்குது, கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.